உறவினர்ல வந்துட்டு ஒருத்தர் மரணத்துக்கு போவார், மரண நிலைக்கு போய். சரியா? ம். அதுக்கடுத்து இறந்தவர் கனவில் வருவார், பேய் பயம் உண்டாகும், தற்கொலை எண்ணம் வரும், உடம்பில் ரத்தம் வடிதல் சீல் வடிதல் ஏற்படும். சரியாயா? இதெல்லாம் ஆ. ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எனக்கு மாந்தி மேலதான் யார் ஆகு போய்கிட்டு இருக்கு. சரியா? ஓ. ஆ. அதுக்கு அடுத்தது மருத்துவம் படித்தல் இந்த மாதிரி, இல்லைன்னா மருத்துவத்தை மருத்துவம் செய்யறது, ஃப்ளவர் மெடிசின் இந்த மாதிரி, இந்த அதுக்கடுத்து இந்த சித்தா இந்த மாதிரி நம்மளே இந்த கை வைத்தியம்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல நடக்கும். கொலைப்பழி உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது கீழ் விழுந்து விடுவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே விழக்கூடாதா? விழக்கூடாது, விழுந்து ஆ. விடுவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? அப்ப என்றோ பட்ட அடிக்கு தற்போது வலி உண்டாகும், இந்த ஒரு பாயிண்ட் தான் என் நல்லா மேட்ச் ஆகுது. சரியா? ஒரு என் சிலருக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கான். புதையல், பணம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு காசு வரும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரியா? அப்போ இவ்வளவுதான் கண்டென்ட், மாந்திக்கு உண்டான கண்டென்ட் இவ்வளவுதான் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, யார் யாருக்கெல்லாம் மாந்தி போகுது உண்மையிலே, ராகு இப்ப இங்கெல்லாம் இருக்கு, உங்களுக்கு மாந்தி இங்க இருக்கா? இப்ப சொன்ன பாயிண்ட் ஏதாவது மேட்ச் ஆகுதா? அண்ணே. சார் அம்மா சொல்லுங்கம்மா. சார் கும்பத்துல இருந்து 7ஆம் இடம் சிம்மத்துல வந்து மாந்தி இருக்கு சார். சரி, சிம்மத்துல மாந்தி இருக்கு, ஓகே. இங்க பாருங்க, இதுல என்ன ஏதாவது பாயிண்ட் நம்ம இப்ப சொன்னதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா? உம் இது வரைக்கும் அப்படி ஒண்ணும் தெரியல. நானும் இதை ஃபீல் பண்ணி பார்த்த வரைக்கும், என்றோ ம். பட்ட அடிக்கு தற்போது வலி உண்டாகும், இந்த பாயிண்ட் மட்டும்தான் மேட்ச் ஆகுது. நண்பர் ஒருத்தருக்கு இது இருந்தது, இது பத்தி கேட்டேன். மற்றபடி இந்த மருத்துவம் பற்றி படித்தல், மருத்துவம் பார்த்தல், அதாவது நம்ம வைத்தியம் தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. கொலைப்பழி ம். அப்படின்றத விட ஏதோ ஒரு பழி ம். உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்தா, ஏதோ ஒரு காரணத்தால நம்ம மேல ஒரு அவப்பேர் வரும் அப்படின்னா மேட்ச் ஆகும். கீழே விழுந்து விடுவார் அப்படின்னு போட்டிருக்காங்க, இதையும் கூட எடுத்துக்கலாம். சார் சரியா? சாருக்கு வந்து கும்பத்துல இருந்து 3வது தனுசுல மாந்தி இருக்கு சார். தனுசுல மாந்தி இருக்கு, அப்ப மேட்ச் ஆகுது என்னம்மா? பார்வையின் வழியா மேட்ச் ஆகுது என்ன, ராகுவின் பார்வை வழியா. கரெக்டாமா? ஆ, ஆமா. கரெக்டா? ஆமா சார். ம். பார்வை வழியா இந்த பலன்லாம் பக்காவா மேட்ச் ஆகுது. அப்போ ஏதாவது கெட்ட கனவு கண்டு பயந்துருக்காங்களா சாரு? பயந்துருப்பாங்க. ஆனா அதை சொன்னாதானே சார் தெரியும். ரைட், அவங்க ஓகே. பார்த்தா சில நேரம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஆனா சொல்ல மாட்டாங்க. நான் தான் எழுப்பி விடுவேன். பயந்துட்டீங்களா? எதுவும் கனவு வந்துதான்னு. ஆஹ் அந்த மாதிரி ஒரு மாதிரி திடுக்குன்னு பயந்த மாதிரி முழிப்பாங்க. இறந்தவர் கனவில் வருவார். ஆனா அது ஏதோ ஒரு கனவுல. ஆனா அது வேற ஏதோ கனவா இருக்கும் சார். இறந்தவர் அப்படிங்கிற மாதிரி தெரியல. நான் ஒரு நாள் ஒரு கனவுல வந்துட்டு ஒரு கொலை பண்ணிட்டு அதை வந்துட்டு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் இது வந்து ட்ராக் பண்ற மாதிரி ஒரு இது அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இல்ல. சரியா? கிளியரா ம். இல்ல. அதனால ஓ. இதுக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப போட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த மருத்துவம் படிக்கிற அப்படிங்கறதெல்லாம் இப்பதானே சார் நடக்கும் அது. மருத்துவம் படிக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் இப்பதான் நடக்குது. இந்த சித்தாவோ இல்ல வேற மலர் மருத்துவம் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த வந்து மாதிரி நீங்க சொல்லும். விஷயத்துக்கெல்லாம் இது வந்துட்டு ஒரு சான்ஸா இருக்கும், இதெல்லாம் கத்துக்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். சரிங்க சார். மத்தபடி ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் கத்துக்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். ரைட். சரிங்க. இப்போ அதுக்கு அடுத்தது கேது மேல ராகு போறாரு அப்படின்னா, கேது மேல ராகு போறாரு அப்படின்னா என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். யார் யாருக்கெல்லாம் சிம்மத்துல, மிதுனத்துல, அதுக்கடுத்து துலாத்துல, அதுக்கடுத்தது கும்பத்துல கேது இருக்குதோ
அவங்களுக்கெல்லாம் நம்ம இப்ப சொல்லக்கூடிய பலன் வந்துட்டு பக்காவா மேட்ச் ஆகும். 100%. ஃபர்ஸ்ட் முடி ம். உதிரும், நிறைய முடி கழியும், மண்டையெல்லாம் ரொம்ப காலியா தெரியும். இப்ப ம். நிறைய பேருக்கு அது ஆல்ரெடி நடக்கு சார். இல்ல அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. இந்த கேது மேல இது போகும்போது நீங்க கேட்டு பாருங்க, அது ரொம்ப ரிசல்ட் சூப்பரா இருக்கும். பக்கா ஆமா அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்து கேது, சரியா? ம். இப்ப அது மேல ம். டைரக்டா ராகு போகுது. ராகு ம். போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா இருந்த முடி இப்படி ரொம்ப சின்னதா ரொம்ப லீனா போயிருச்சு, ரொம்ப அசிங்கமா. அவ்வளவு மோசம். சரிங்க. அவ்வளவு தூரத்துக்கு நீங்க கண்டே பிடிக்க முடியாது. நீங்க பலன் சொல்லும்போது அவங்க வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப அது முடி உதிர்றது சாதாரணமான விஷயம் தான். அந்த ஆமா. முடி வளர்ந்து பேலன்ஸ் ஆயிரும். ம். இவங்களுக்கு வந்துட்டு உதிர்ந்துகிட்டே இருக்கும், வளராது. ஐயோ. சரியா? அப்படி முடி வந்துட்டு சின்னதா போயிரும். இது தனுசுல இருக்கு சார், 3வது இடத்துல. 4 பேர் கரெக்டா சொல்லிருவாங்க. முடியெல்லாம் கொட்டிரும். என்ன உன் முடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க கண்டிப்பா. ம். சரியா? ஓகேவா? சரிங்க. அதுக்கு அடுத்தது ம். முடி சம்பந்தமான பிரச்சனை, தலை முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். எவ்வளவு ஆள் நல்லா ஃபேரா இருந்தா கூட இந்த முடி பயங்கரமா அது வேலையை காட்டிவிடும். சரியா? அதுக்கு அடுத்தது ஐயா. மொட்டை அடித்தல், இல்ல பூமுடி கொடுத்தல். மொட்டை அடிப்பாங்க, இல்ல கோயிலுக்கு பூமுடி கொடுப்பாங்க. இல்ல ஒரு சிலர் வந்துட்டு முடி கம்மியா இருக்கு அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ஸ் மாதிரி பெசாட்ல முடி வெட்டிக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி சுத்தி கிராப் வெட்டிடுவாங்க நம்மள மாதிரி. ம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? சரிங்க சார். அதுக்கு அடுத்தது அவங்கள ராகு மேல கேது இந்த மாதிரி ஏதாவது போற மாதிரி இருந்தா நீங்க அந்த நேரத்துல கேட்கலாம். என்ன கேட்கலாம்? இந்த பூமுடி கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கியாமா முடி சம்பந்தமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, அவன் மொட்டை அடிக்கலாமான்னு பாக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல ம். பூமுடி கொடுக்கலான்னு பாக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. சரியா? பெண்கள் பெரும்பாலும் மொட்டை அடிக்க கூடாது. என்ன, ஆமா. கணவனுக்கு ஏதாவது ஒரு கண்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் அவங்க மொட்டை அடிச்சுக்கணும். மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்லி வேண்டுதல் வைக்கணும். மிச்ச நேரத்துல வந்துட்டு எக்காரணம் கொண்டும் முடியை கொடுக்கறது ம். சரியான விஷயமே கிடையாது. சரியா? சரிங்க சார். அதுக்கு அடுத்தது இப்ப இந்த சூழ்நிலையில இவங்க பிள்ளையார்பட்டிக்கு போவாங்க. பிள்ளையார்பட்டி ம். செல்வார்கள். விநாயகர் வழிபாடு தீவிரமா இருக்கும். கண்டிப்பா விநாயகரை வழிபடுவாங்க. சரியா? பிள்ளையார்பட்டி சரிங்க சார். அப்படின்றது வந்துட்டு ஒரு குகை கோயில். அப்படின்றப்ப அந்த குகை கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது குடல் நோய் ஏற்படும். குடல் நோய் ஏற்படும். சரியா? வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படும். இந்த மாதிரி நேரத்துல தான் வயிறு என்ன ஆகும் அப்படின்னா, கீழே ஃபுல்லா புடைச்சிரும். வயிறு புடைச்சு வெளியில தள்ளிடும். இது நாள் வரைய தெரியாத தொப்பை இப்ப தெரியும். என்ன இப்படி வயிறு வெளியில வருது அப்படின்னு. இந்த பெண்கள் சுடிதார் எல்லாம் போடுறவங்களுக்கு இந்த வயிறு புடைச்சு வெளியில தெரியறதுனால சுடிதார் எல்லாம் போட முடியாது. அது ஒரு பெரிய தொந்தரவா இருக்கும்யா. சரியா? சாப்பாடெல்லாம் கரெக்ட் டயத்துக்கு வைக்காம 3 வேளை சாப்பிடுற சாப்பாடை 2 வேளை திங்கிறது, இஷ்டத்துக்கு மேயிறது, இதனால என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த குடல் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும். சரியா? அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலம் ஒரு சிக்கலான காலம். சரியா? அவ்வளவு ஹாப்பியாலாம் இருக்காது. ஒரே ம். டார்ச்சரா தான் இருக்கும். பாடா படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆமா. பாப்பா. கேன்சர் பயம் வரும். கேன்சர் வந்துருமோன்னு பயம் இருக்கும். உடம்புல நரம்பு முடிச்சு விழும். நரம்பு முடிச்சு எப்படி விழும் தெரியுமா? கால்ல எங்கேயாவது காலை. பிடிச்சு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும் அப்படின்னா, காலை வச்சு எப்பவும் போல நடந்து போக முடியாதுயா. ஒரு பக்கம் மட்டும் அந்த இடம் மட்டும் வலிக்கிற மாதிரியே இருக்கும். யார்கிட்டயாவது போய் தடை விடுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சரியா? யாருக்காவது நரம்பு முடிச்சு விழுந்திருக்கா? எனக்கு பிள்ளையார்பட்டி போகணும்னு ஆசை. அதோட பொசிஷன்ல இல்லாம, அதாவது காலானது அதோட பொசிஷன்ல இல்லாம, அது வந்துட்டு அது ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நரம்பு முடிச்சு விழுந்தவங்க சொல்லுவாங்க, கேட்டு பாருங்க. சரியா? அதுக்கு அடுத்தது சட்ட ஆலோசனை பெறுவார். சரியா? ஏதோ ஒரு காரியத்துக்காக வக்கீல போய் பார்த்து, சார் இது எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும்,
அப்படின்னு சொல்லி கேட்பார். சரியா? வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சம்பந்தம் இருக்கும். சரியா? வழக்கு ஏற்கனவே இருந்தா தீந்துரும். ம். ஏற்கனவே ஒரு வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வழக்கானது முடிவுக்கு வந்துவிடும். பயப்பட தேவையில்லை. சரியா? அதுக்கடுத்து காஃபி டீ பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணு குறைச்சுப்பாங்க. இல்ல காஃபி குடிக்கிறவங்க டீ குடிப்பாங்க, டீ குடிக்கிறவங்க காஃபி குடிப்பாங்க. இல்லைன்னா பழக்கத்தை நிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதிரி நேரத்துல. கடன் பற்றிய சிந்தனை மாறும். எப்படி சிந்தனை மாறும்? கடனை இனிமேல் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இல்லைன்னா இந்த கடனை அடைச்சிருவோம், அடைச்சிட்டு நம்ம இதை வச்சு நம்ம புதுசா ஒரு கடன் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்படக்கூடிய காலம் இது. சரியாயா? அதுக்கடுத்தது ம். சாஃப்ட்வேரு, தையலு, டெக்ஸ்டைலு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இது எல்லாத்துக்குமே காரகன் யாரு? கேதுதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் நிறைய கத்துப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே அப்டேட் பண்ணிப்பாங்க. சரியா? அப்போ இந்த விஷயங்கள்ல எல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படும். வயிறு பெருக்கும். சரியாயா? ஏற்கனவே சொன்னதையா. அப்ப அந்த கேது மேல ராகு வரும் பொழுது, ராகு சம்பந்தப்படும் போது வயிறு மட்டும் துண்டா வெளியில வந்துருயா. சரியா? இது எத்தனை வயசுக்கு மேல சார் நடக்கும் அப்படின்னா 30+. 30+க்கு மேல எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா தெரியும். ஃபிட்டா வந்திருக்கவன் கூட வயிறு வெளியில தள்ளும் தம்பி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரியா? விரக்தி, வெறுப்பு வரும். விரக்தி மனப்பான்மை இருக்கும். என்னடா இப்படி ஒரு இந்த இதுக்கு போட்டு நம்மளை பாடா படுத்துறானுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும். சரியா? புரியுதா? ம். தவம், பக்தி அதிகமாகும். தவம் அப்படின்றது எது? ஒரு தெய்வத்துக்கு மேல இருக்கக்கூடிய பிரியம் ரொம்ப அதிகமாகும். நம்ம தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகமாகும். நம்ம ரொம்ப கோயிலுக்கு போவோம், ரொம்ப சாமி கும்பிடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமாகும். சார் நான் ஏற்கனவே கும்பிட்டவன் தான் சார் அப்படின்னா இப்ப கும்பிடுற பழக்கத்தை விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லணும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? ஏற்கனவே நான் நல்லா கும்பிட்டேன் சார் அப்படின்னா இப்ப விட்டுருவேன் நீ அப்படின்னு புரியுதா? இல்ல அப்படின்னா ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா ஏற்கனவே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, இப்ப ரொம்ப அதிகமா கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ம். வீட்டுல வாங்கி போட்ட பொம்மை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமா அள்ளி சாக்குல கட்டி இரும்பு கடையில போட்டுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா புதுசா நிறைய பொம்மை வாங்கி போடுவாங்க குழந்தைகளுக்காக. சரியாயா? ம். சரி. வாழ்க்கையை வாழாத ஆண் பெண் தொடர்பு ஏற்படும். இப்ப ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், அவனுக்கு இந்த அமைப்பு வருது அப்படின்னா ஒரு பிள்ளை வாழாத பிள்ளையோட ஒரு பெண் அஹ், பிள்ளையோட தொடர்பு ஏற்படும். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னா இந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த மாதிரி வாழாம வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண் தொடர்பு உண்டாகும். புரியுதாயா? ரிதம் படம் பார்த்திருக்கீங்களா? ம். அதுல மீனா, பார்த்துருக்கேன். அர்ஜுன் இருப்பாங்கல்ல. அர்ஜுன். ம். ஆமா, ரிதம். ஆஹ் மீனா, அர்ஜுன் இருப்பாங்கல்ல. அவங்கள ம், நல்லா ம், ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கேது ம். மேல ராகு போச்சுனாலும் சரி, இந்த ராகு கேது தொடர்பு வந்துடுச்சு அப்படின்னா வாழ்க்கை வாழாத ஆண் பெண் தொடர்பு உண்டாகும். குழந்தையை பற்றிய கவலை அதிகமாகும். குழந்தைய நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க. சரியா? ம். அடுத்தது குகை கோயிலுக்கு செல்வார். குகை கோயில் ஏற்கனவே சொன்ன பிள்ளையார்பட்டி, அதான் குகை கோயில். சரியா? அதுக்கடுத்து எலி தொந்தரவு ரொம்ப அதிகமாகும். வீட்டுல எலி வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணும், எதையாவது கடிச்சு போட்டுரும், நிறைய குட்டியை போட்டுரும், இல்லைன்னா எங்கேயாவது செத்து கிடக்கும். இந்த மாதிரி எலியோட தொந்தரவு பயங்கர மோசமா இருக்கும். சரியாயா? அதுக்கடுத்தது ஜன்னலுக்கு கொசு வலை அடிப்பார். வீட்டுல இருக்கிற ஜன்னலுக்கு கொசு வலை அடிப்பார். சரியா? கொசு வராம இருக்கணும்னு சொல்லிட்டு கொசு வலை அடிச்சு வைப்பாரு. அதுக்கடுத்தது இதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியலையா, யாருக்காவது இருந்தா சொல்லுங்க. அதுக்கடுத்து
மதம் மாற்றும் சிந்தனை வரும். நம்ம வேற மதம் மாறிடுமா அப்படின்ற ஒரு சிந்தனை இந்த காலத்துல இவங்களுக்கு ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா மாறிய நபர்களோடு தொடர்பு ஏற்படும். சரியாயா? அப்போ மருத்துவம் படிப்பார், அப்படி இல்லைன்னா மருத்துவ முறை மாறும். சித்தால இருந்தா நம்ம இங்கிலீஷ் மெடிசன் போவாங்க. இந்த மாதிரி சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அப்ப இந்த மாதிரி மருத்துவ முறைகளை, அதோட வழிமுறைகளை மாத்தி பார்ப்பாங்க. சரியா? மூலிகையை விரும்புதல். சரியா? மூலிகையை விரும்புதல்னா என்ன? மூலிகை, கீரை, சாப்பாடுல நிறைய கீரை வகைகளை எடுத்துக்கிறது. சரியா? வேற ஏதாவது கை மருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்துறது. அதுக்கடுத்தது வீடு ஏதாவது மாறுறாருன்னா ஏதாவது ஒரு சந்துக்குள்ள மாறுவாரு. வீடு சந்துக்குள்ள இருக்கிற மாதிரி உள்ள போவாரு. ஏற்கனவே சந்துக்குள்ளதான் இருந்தாரு அப்படின்னா அந்த சந்துக்குள்ள இருக்கிற வீட்டை விட்டுட்டு வெளியில வருவாரு. ஓகேவாயா? இது ஓகே, இப்ப சந்தைக்குள்ளதான் இருக்கு வீடு. அப்படியா? உனக்கு கேது மேலையா ராகு போகுது? ஆமா, கேது எங்க இருக்கான்? சிம்ம வீட்டுல இருக்கான். ஆமா இல்லன்னு மட்டும் தெரியும். சரி, சரி. சரி. கொசுவலை எதுவும் ஜன்னலுக்கு புதுசா போட்டீங்களா? இல்ல அதுக்கடுத்தது மதம் மாறும் சிந்தனை எதுவும் அந்த மாதிரி யாராவது மாறினவங்க யாராவது தொடர்பு ஏற்படுச்சா உனக்கு? இல்லண்ணே, இல்ல இல்ல. ஜெய்சங்கர் சார் கூட தானே நீ சுத்திக்கிட்டு இருக்க ஆல்ரெடி. ஆமா 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 ஆமா. சரியா? அவர் கிறிஸ்டின். அப்ப மருத்துவ படிப்பு, மருத்துவ முறை மாறும். சந்துக்குள்ள வீடு இது மாறுது. எலி தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கா வீட்டுல? எங்க வீட்டுல எலியே கிடையாது. மேல சார் மாடி. எங்க வீட்டுல இருக்கு சார். அந்த கேது மேல ராகு போகும்போது வருதாம்மா தொந்தரவு? ஆமா சார், எலி தொந்தரவு. அது என்ன பண்றதுன்னே தெரியல, அவ்வளவு எனக்கு தொந்தரவு பயங்கரமா பண்ணுது. இருக்கு எலி தொந்தரவு. சரியா? இல்ல போட்டிருக்க மேக்சிமம் பாயிண்ட் எனக்கு சிம்மத்துல கேதியா. சரியா? அதே வீட்டுல இருக்கு. எனக்கு சிம்மத்துல கேது, இங்க ராகு. ஆமா இருக்கு. அம்மா உங்களுக்கும் சிம்மத்துல தானம்மா கேது? எனக்கு சரி, ரைட், ஓகே. அதுக்கு அடுத்தது சார் என் பையனுக்கு சிம்மத்துலதான் கேது. அப்படியா? இந்த ஆமா. சிம்மத்துல கேது, இந்த மாதிரி ராகு, இந்த மாதிரி கன்ஜெக்ஷன்ல இருக்கிறவங்க எல்லா வீட்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். சார் எனக்கு தனுசுல கேது. தனுசுல கேதுவாமா? அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நாய் வாளை மிதித்தல் இல்ல பூனை வாளை மிதித்தல் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றாங்க. தலைவலி ஏற்படும், காது வலி ஏற்படும், அப்புறம் ஏற்படும், அதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அந்த வழிதான். அப்ப இது குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம அந்த கூலிங்கா சாப்பிட்றது, பனியில இது பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாம இருக்கிறது சிறப்பு. சரியா? அதுக்கடுத்தது சொந்தம் விட்டு விலகுதல். சொந்தக்காரங்க எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அதுக்கடுத்து உறவை பிரிந்து வாழ்வார் இவர். சரியா? குடும்பத்துக்குள்ள கூட ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு வந்து பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப தூரமா போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லதானே. சரியா? அதுக்கடுத்து சந்நியாச எண்ணம் வரும். ரிசார்ட்ல நம்ம சன்னியாசியா போயிருமா அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். ஏற்கனவே சொன்னது குடல் நோய், வயிற்று தொந்தரவு ஏற்படும். ஞானம் கிடைக்கும். சரியா? சார் உறவுகளை பிரிதல்னா வேலை விஷயமா பிரிஞ்சு போறதே எடுத்துக்கலாமா? இல்ல. எடுக்கலாம். உறவுகளை பிரிதல், வேலை விஷயமா புரியுறது கரெக்ட் தான். படிப்பு விஷயமா பிரியுது. ஆமா, பக்காவா எடுக்கலாம். அந்த வயசுல அந்த குழந்தை படிப்பு விஷயமா தானே புரியும். அப்படி எடுக்கலாம். ருத்ராட்சம் வாங்குவார். சரியா? ருத்ராட்சம் போடாத நபர் இந்த சமயத்துல ருத்ராட்சம் வாங்கி கழுத்துல போடணும்ன்ற எண்ணம் உருவாகும். அதுக்கடுத்து தொப்பி அணியாத பழக்கம் இருக்கக்கூடியவர் இப்ப தொப்பி அணிவார். மண்டையில சொட்டை கிட்ட விழுந்துருச்சு அப்படின்னா இந்த நேரத்துல விக்கு, தலையில விக்கு வைப்பாங்கல்ல, அது வைப்பாரு. அது வைக்கணும்ன்ற எண்ணம் வரும். ஹேர் டிரான்ஸ்பரேஷன் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாரு. இந்த முடியை எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அங்கெல்லாம் புதுசா அவங்கள நட்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நேரம் இது. அதுக்கடுத்தது தையல் கற்பார், டெய்லரிங் கற்பார். சரியா? பூ கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி கத்துப்பாரு. கோலம் போடுறது எப்படின்னு சொல்லி கத்துப்பாங்க. சரியா? ஒரு வதந்தி அப்படி வதந்தி வழியா ஒரு பிரச்சனை வரும். ஏதோ ஒரு வதந்தியால ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரியா? அதுக்கடுத்து கேதுனா ஆசன வாய் அப்படின்னு அர்த்தம். அங்க பிரச்சனை வரும், ஆசன வாயில பிரச்சனை வரும். புரியுதா? புரியுது. இந்த மாதிரி சமயத்துல என்ன வந்துடும்னா ஆசன வாய் கிட்ட கட்டி வந்துருயா.
கட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோவேன், நீ இது சொல்லி பாரு, சூப்பரா இருக்கும். ஆசன வாய்க்கிட்ட அரிப்பு வர்றது, கட்டி வர்றது, இந்த மாதிரி மூலம் வர்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்பட்டுரும். ஆசன வாய்க்கிட்ட உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்படியே மிரண்டுருவேன். சரியாயா? ம். அவ்வளவுதான் கேதுவுக்கு, இவ்வளவுதான் சரக்கு இருக்கு. சரியா? ம். கேது அப்படின்றது இன்னும் என்ன எதை சொல்லும் அப்படின்னா, ஆண் உறுப்பை குறிக்கக்கூடியது கேது அப்படின்னு எடுக்கலாம். அப்போ ஆண்களுக்கு பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனு, ஏதாவது ஒரு தொற்று, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஆ. சரியா? இந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை வரும். இவ்வளவுதான் மேட்ரு. யார் யாருக்கு இருக்கு இது? சொல்லவே மாட்டாங்க. சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். நம்மளுக்கு 2-3 நாள் அதான் ப்ராப்ளம் சார். இல்ல, எனக்கு நான் இந்த கேது எனக்கு என் மேலதான் போய்கிட்டு இருக்கு. நான் இதை சார் வச்சுதான் சரி இது இல்ல மாந்திக்கு பயிற்சி. ஆமாங்க, சொல்லுங்க. மாந்திக்கு சொன்னேன், இதெல்லாம் கரெக்டா இல்ல அப்படின்னேன். மாந்திக்கு என் மேல மாந்தி போய்கிட்டு தான் இருக்கு. ராகு டைரக்டா போறாரு. இன்னைக்கு 1-2 பாயிண்ட் மேட்ச் ஆகுதுங்க சார். மாந்தியில வந்து 2 பாயிண்ட் மேட்ச் ஆகுது. ஒண்ணு கீழே விழுகிறது, ஆமா சார், எனக்கு விழுந்துச்சு. என்னைக்கோ பட்ட அடிக்கு இன்னைக்கு வழி எடுக்குது. சரிங்க சார். அந்த விஷயம், அந்த பாயிண்ட் எனக்கு மேட்ச் ஆகுது. சரிங்க சார். மிச்ச பாயிண்ட்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்ல சார். மிச்ச பாயிண்ட் மாந்தியோட பாயிண்ட் போடுங்க சார், நான் சொல்றேன். கொலைப்பழி விழுகும்னு போட்டிருக்காங்க. இல்ல அது இல்லைங்க சார். ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பழி வரும் அப்படின்னா பரவாயில்ல, கொலைப்பழி விழுகும் அப்படின்றப்ப இல்ல அந்த அளவுக்கு இல்லைங்க சார். அந்த அளவுக்கு நம்ம வந்து டெரரா இல்ல. என்ன சார், எலிய கொன்னா கொலைப்பழி கிடையாதுல்ல? எலிக்கெல்லாம் கொலைப்பழி கிடையாதுன்றீங்களா? ஆமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரைட். வேற யார் யாருக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகுது? பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். உனக்கு இருக்காப்பா ஃபர்ஸ்ட்? கேது மேல ராகு போகுதா? கேது எங்க இருக்கு? கேது சிம்மத்துல. ரைட்டு, அப்ப சொல்லு சாமி. பிள்ளையார்பட்டி போகணும் தான் நினைக்கிறேன். மற்றபடி இதுல போட்டிருக்கிறது எதுவுமே உனக்கு நடந்திருக்காதே. முடி உதர்ல எதுவுமே இல்ல. மொட்டை அடிக்கணும்னு நினைக்கிறேன். மொட்டை தான் நம்ம அடிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆரோக்கியமா இருக்கியே. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் கரெக்டா இருக்கேன். நான் உடம்ப கரெக்டா கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கோம்ல. ஆமா சார். சார். சார் சொல்லுங்க சார். பொம்மை மட்டும் ஒரு 60 பொம்மை வாங்கணுங்க சார் இப்போ. இப்பவா? சூப்பர் சார், செம்ம சார். எதுக்குன்னா சனிக்கேது இனிமே எனக்கு தெரியுமில்ல உங்களுக்கு, அது பாத்தீங்களா 2ஆம் இடத்துல சனிக்கேது ஆமா, இனிமே சனிக்கேது இணைவு. மாந்தி அங்கேயே இருக்குது. அதுக்கு வந்து நம்ம பழனி அடிவாரம் போயிட்டு வரும்போதெல்லாம் 100 ரூபாய்க்கு ரெட்டிபேர் பொம்மை வீட்டுல வந்து ஒரு காட்டில் சுத்தி ஒரு 10 பொம்மை, ரூம்க்கு ஒரு 5-6 ஆபீஸ்ல ஒரு 10 வச்சிருக்கிறேங்க. இந்த பொம்மை மட்டும் இந்த வாட்டி ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேங்க சார். போடு. இந்த பொம்மையை சுத்தி சுத்தி வச்சுக்கிட்டா அந்த சனிக்கேது இணைவு வேலை செய்யாதுன்றீங்களா? அப்படின்னு சொல்லி சார் சொன்னாருங்க, அஸ்ட்ரோ பாலசுப்ரமணியம். சரி. அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆமா, அதனால அவர்கிட்ட அவர் ஆல்ரெடி அவர்கிட்ட ஏற்கனவே நம்ம பாத்துருக்கிற சொல்லோடு ஒரு 5 வருஷம் முன்னாடி 5000 ரூபாய்ல வாங்குவாரு சார். எனக்கு பொள்ளாச்சியில இருந்து நம்ம தாத்தியோட கிளைண்ட்டுக்கு 2500 ரூபாய் வாங்குறாரு கோயம்புத்தூர்ல. 2500 ரூபாவா ஜாதகம் பார்க்க? 4500 ரூபாய்ங்க சார். 4500? ஆமா. இவன் இப்பதான் போய் 5000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன் சார். அதான் அவர்கிட்ட வந்து நாங்க ஆரம்பத்துல நான் பார்க்கும்போது அவர்கிட்ட 500 ரூபாய் ஃபீஸுங்க. சூப்பர் சார். அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம ஏதாச்சும் பொள்ளாச்சியில இருந்து நம்மளால ஜாதகம் என்னால பார்க்க முடியல, எனக்கு ஏதாவது கிளாரிட்டி கரெக்டா வரலின்னா அவங்ககிட்ட தாட்டிடுவனுங்க. அப்ப 2500 வாங்கிட்டு பார்த்து கொடுத்துருவாருங்க சார். ஓ, அதை நீங்க வாங்கிட்டு அதுக்கடுத்து நீங்க வேற யாருக்காவது பார்த்து சொல்லுவீங்களா? அப்படி இல்லைங்க சார். எனக்கு ஜாதகம் வந்துச்சுன்னா, எனக்கு வந்து பார்க்க முடியலன்னா அவர்கிட்ட தாட்டிடுவனுங்க. அவரை போய் பாருங்கன்னு. ஆமா, கன்சல்ட் பண்ணி தாட்டிடுவேன். ஓகே. மற்றவங்களுக்கு எல்லாம் 4 ரூபாய் ஃபீஸ் பண்றாரு, நம்ம தாட்டி விட்டா 2500 ஃபீஸ் பண்ணுவாரு, கம்மியா வாங்கிக்குவாரு. அப்படியா? ஆமாங்க சார். சூப்பர் சார், சூப்பர், செம்ம. அதனால அடிக்கடி வந்து ரிவர்ஸ் கிரிவலம் பழனி போயிட்டு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு கடையில ஒரு ப்ளூ கலர் கருப்பு கலர் கலந்த ரெட்டிவேர் பொம்மை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்கிறேன் சார். அது ஆனா நல்லா வேலை செய்யுதுங்க சார்.
சூப்பர். இல்ல அவர் நிறைய பரிகாரம் சொல்லுவாரு, சூப்பரா இருக்கு. அது எதுக்கு சொல்றேன்னா, அது நம்ம இந்த நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கட்டி வரும்னு ஆஹ் ஃபைல்ஸ் ஆசன வாயில, ஆஹ் அந்த கட்டி சொன்ன சார் கிட்ட. ஆஹ் அப்ப வந்து வாங்கி வைக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த கட்டி தன்னை போல எதுவுமே பண்ணலீங்க சார். அதே ஆட்டோமேட்டிக் நார்மல் ஆயிடுச்சு. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். அது வந்து நம்ம இவரு வல்லரசு தினேஷ் ராஜா இருக்காருங்க சார். எப்படி? வல்லரசு தினேஷ் ராஜா, ஆமா ஆமா ஆமா. அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் சொன்னாருங்க. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ஆனா நல்லா வேலை செய்யுங்க சார். அது காலச்சக்கர கர்மா அப்படின்னு ஒரு இது இது பண்ணிருப்பாப்ல. அதை ஆமாங்க, வச்சு டிஎன்ஏ வாழ்- வாழ்வியல் ஆமா, வாழ்வியல் வாழ்வியல் பரிகாரங்க சார். வாழ்வியல் பரிகாரங்கள் அது அப்படின்னு சொல்லி கரெக்ட். என்ன, அதுல வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நல்லா ஆமா இருக்கும். சார், அது நிறைய புத்தகம் நான் வாங்கி படிச்சிருக்கேன் சார். அப்படியா? வாழ்வியல் பரிகாரங்கள் அவரோட இது நான் படிச்சிருக்கேன். நீங்க புக் வாங்கி படிச்சிருக்கீங்களா? சரி சரி, ரைட், நல்லது. சரி, வேற யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுது? சார் இதுல மதம் மாறின பையன் ஒரு பையன் இருக்கான் சார். சரி. என் பையன் கூட படிக்கிற பையன் காய்ச்சல் வந்துச்சுதான். ஆஹ் அப்படியே மதம் மாறிட்டானா. இப்போ இந்த ரூமுக்குள்ள ஃபுல்லுமே அதைத்தான் இப்படி மாறிட்டான்னு பேசினாங்களாம். மதம் மாறிய ஒரு பையனோட தொடர்பு ஏற்படுதுன்னு. கூட இருந்த பையன் காய்ச்சல்னு சொல்லி ஊருக்கு போன பையன் கிறிஸ்டினா மாறி வந்துட்டான். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். அதனால அது ரைட், ஓகே. அடுத்து வேற யாருக்காவது மேட்ச் இருக்கா? நமக்கு மேட்ச் இருக்குண்ணே, ஒரு சிலது இருக்குதுல, அவ்வளவுதான். குடும்ப அந்த வாழ்வியல் பரிகார புக் வாங்கி கொடுங்களேன். வாழ்வியல் பரிகாரம் புக் வேணுமா? ஆமாண்ணே. அவர்கிட்ட பீஸ் எவ்வளவுன்னு சொல்லி கேளு, அவர்கிட்டயே நீ போக முடியாது ஃபர்ஸ்ட். சார் நீங்க வாழ்வியல் பரிகாரம் வாங்குறீங்களா சார்? சார் சொல்லுங்க சார். சார் கிட்ட கான்டாக்ட் நம்பர் வச்சீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட்டு விட்டுருவாருங்க சார். அதான் பீஸ் எவ்வளவுன்னு சொல்லி சொல்லுங்க. அதான் சார் அவரு டைரக்டா பேசி கேட்டுக்கிட்டு சார். அவர் கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் 25,000 இந்த மாதிரிலாம் இருக்குண்டா. 10,000, 12,000, 15,000. 10,000, 12,000, 15 ரூபா 18 ரூபாய்க்கு மேல வரும் சார். நீ கேட்ட ஆனா உடனே ஃபீஸ் வாங்குவாங்க. ஆமா. இப்ப என்ன வாழ்வியல் பரிகாரம் எடுக்கணுமாக்குண்டா? எடுக்கணும்னா எடுத்து விடுறேன். ஓகே, எடுங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கும், அது எடுத்து விடுங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எங்க அண்ணன் தான் அங்க போய் 5,000 கொடுத்து பாத்துட்டு வந்திருக்காங்கன்னா, பண்டிட் பாலசுப்ரமணி. ஒரு ஜாதகம் போடுறேன். இந்த ஜாதகத்துக்கு இப்போ கரண்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சரியா? இப்போ இந்த ராகு கேது இந்த ராகு கோச்சார ராகுவை மட்டும் வச்சு உங்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. பாயிண்ட் ரைட்டா இல்லையா நான் சொல்லுவேன். ஓகேவா? சரி, இதுக்கு என்ன பலன் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன எடுப்பீங்க? எதை வச்சு பலன் சொல்லுவீங்க? இந்த கோச்சார ராகுவை மட்டும் வச்சு எப்படி பலன் சொல்றது? சார் ராகு 1, 5, 7, 9 அந்த இதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சொல்லுங்க, கேட்டுக்கிட்டாரு. ராகு மேல 9ல மாங்கி இருக்குல்ல, அப்ப உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம எதுவும் இருக்கலாமா? ராகு மேல 9ல மாந்தி இருக்காங்க. என்ன சொல்றீங்க? மிதுனத்துல மாங்கி இருக்கா? ஆமா. ராகுல இங்க இருந்து பார்க்கல 9வது இடம் வருதா? ராகு நிக்கிற இடத்துல 9வது இடத்துல இருக்கு. பிள்ளடா சொல்லியே கொடுக்கவே இல்லையே. சொல்லி கொடுக்கலையே.
இந்த இருக்கு லக்கணம். வேற என்னத்துக்கு அதை போட்டு ஃபர்ஸ்ட் ராகு பிளஸ் கிரகம். ராகு எந்த கிரகத்துக்கு மேல போயிருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராகு மேல ராகு போறாரு, அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது எழுதியாச்சு. இங்க கிரகம் கிடையாது. அதுக்கு அடுத்தது ராகு கேது மேல போறாரு. கேது மேல போறாரு. ராகு புரியுதா? மாந்தி மேல போறாரு. ஆமா, ராகு மாந்தி மேல போறாரு. போறாரு. அப்ப இந்த இதுதான் பலன். பலனைத்தான் சொல்லணும். இதுதான் பலன், இதுதான் ஹெட்டிங். இதைத்தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரைட்டா? இப்ப ராகுவோட ஆமா. தொடர்பு யார் யார்கிட்டலாம் இருக்கு? இங்கதான் இருக்கு. ராகு என்ன பார்வையால, ராகு வந்துட்டு என்ன பண்றாரு? மூணாம் பார்வையால யார பாக்குறாரு? சனிய சனியை. பாக்குறாரு. சனியை பார்க்கறாரு. சரியா? இதுதான் பாயிண்ட் எடுத்தாச்சு. Point. இப்ப இதை வச்சு நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? இது மட்டும் தான் எடுக்க போறோம். இந்த லக்னத்துக்கு சனி யாரு? இதெல்லாம் நீ சொல்லிடுவ. அந்த ஜெராக்ஸ் காப்பியில இருக்கிறத அப்படியே வாசிச்சு விட்டுருவ. எட்டுக்குள்ளே நான் சொல்ல வர்றது புரியுதா? ராகு மேல ராகு போச்சுன்னா என்னென்னலாம் நடக்கும் ஜெராக்ஸ் காப்பியை பார்த்து அப்படியே வாசிச்சு விட்டுருவீங்க. சார் உடம்புல அரிப்பு வரும், சொறி வரும், மனநிலை மாறும், இருக்கும் இடம் மாறும் அப்படின்னு சொல்லி நீ வாட்டில் அடிச்சு விட்டுருவ. அதெல்லாம் எனக்கு டவுட் இல்லை. சரியா? ராகு மேல கேது மன ஈர்க்கம் ஏற்படும், உடல்வாழ் பிரச்சனை ஏற்படும், வயிறு பெருசாகும், சாப்பாடு சரியா இதாகாது அப்படின்னு நீ வாட்டில் அடிச்சு விட்டுருவ. ராகு மேல மாந்தி அதுவும் ஜெராக்ஸ்ல இன்னைக்கு சொன்னது சொல்லிடுவேன். ராகு பிளஸ் சனி தொடர்புல வருது. இப்ப என்ன சொல்லுவேன்? தொழில்ல சார் வேலைக்கு தொழில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வேலையாட்கள் கிடைக்காம இருக்கும். கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடாது. எடுத்த உடனேயுமே தொழிலை விரிவுபடுத்தணும்ன்ற எண்ணம் வரும். இல்ல அப்படின்னா வியாபாரம் கம்மியா இருக்கலாம். ஒரு சிலத்துக்கு தொழிலை விரிவுபடுத்தணும்ன்ற எண்ணம் இருக்கும். சரியா? தொழில நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆயில் மேல எதுவும் பயம் இருக்கா? இருக்காதுன்னு நீ சொல்லக்கூடாது. சார் ஏன்னா ஒருத்தருக்கு அப்படி இருக்கு சார், பார்த்திருக்கிறேன். எட்டுல சனி இருக்குல்ல, ஆமாலா, எட்டுல சனி இருக்க வக்கரமா இருக்குன்னா 7க்கு போயிருங்களா? ஆமாலா. அப்போ அவங்க குடும்ப வாழ்க்கையில அவ்வளவு ஒரு இது இருக்காது, பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். சனித்தவா சரி நில்லுங்க, நான் சொல்றேன் இப்ப என்னன்னு. சீதாமா என்ன சொல்றாங்க? ஏய் அமைதியா தான் இருக்கணும். இந்த லக்னத்துக்கு சனி 7 8 குடையவன். 7 8 குடையவன் மேல சனி போகும்போது அப்ப 7ன்றது திருமண வாழ்க்கை. ஆமா. அப்ப என்ன சொல்றாங்க சீதாமா? 7ன்றது திருமண வாழ்க்கை. அப்ப அவங்க உங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, கண்டிப்பா. ரொம்ப ஓவரா பேசி பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுறாத, அடிச்சு நாறுவீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. சரியா? அந்த இதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கரெக்டா? கூட்டாளிகள் கிட்ட கவனமா இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனை வரும். ஏற்கனவே கூட்டு தொழில் பண்ணீங்கன்னா அதை நிப்பாட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? சொல்லலாம். புரியுதா புரியலையோ? புரியுது சார். ஒரே ஒரு கிரகம் தான், சனின்ற ஒரு கிரகம் இந்த லக்னத்துக்கு 7 8 கூடையவர். இப்ப 7ஆம் வீட்டு வேலையும் 8ஆம் வீட்டு வேலையும் அவர் செய்வார். கரெக்டா? இது மேல ராகு வரும்போது அது குறித்த காரகத்துவங்கள் அத்தனையுமே மாறும். 7ன்றது என்ன? 7ன்றது தாம்பத்தியம். தாம்பத்தியம் மாறும். சரியா? உண்மையா இல்லையா? அப்ப ரைட்டு. ராகு மேல ராகு வருது, ஆசை அதிகமாகும். ஆகுமா ஆகாதா? ஆகும். சரியா? ராகு மேல ராகு வரும்போது ஆசை அதிகமாகும், தவறான பழக்க வழக்கம் ஏற்படும். அப்ப இங்க 7 ஏற்கனவே 7க்கு மேல 7ஆம் பாவக அதிபதி மேல ராகு போகுது. அப்போ மனைவியை பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னொரு பெண் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? 8ன்றது என்ன? வம்பு, வழக்கு, அவமானம், அசிங்கம், இதெல்லாம் கரெக்ட் தானே? அப்போ அந்த பாவகத்துக்கு அதிபதி மேல இந்த சனி போகும்போது என்ன நடக்கும்? உனக்கு இதுக்கு முன்னாடி நீ அசிங்கப்படலாம், இப்ப உன்னை தேடி அசிங்கம் வரும், தேவையில்லாத வழக்கு வரும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். வேற என்ன சொல்லுவீங்க நீங்க? இதை பார்த்து வேற ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். ஆயில் மேல பயம் வருமா? ஆயில் ஆயுள் பயம். என் தம்பி கரெக்டா சொல்றேன், ஆயுள் பயம். 8ன்றது ஆயுள். 8ன்றது ஆயுள். அதனால ஆயுள் பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? அடுத்தது பாருங்க, எவ்வளவு படிச்சோம் ஆனா ஞாபகத்துல இருக்க மாட்டேன். பாத்தீங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி அப்பப்ப வாசித்துக்கிட்டே இருக்கணும். வாசித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா? வண்டியில போகையில வரல பார்த்து போகணும் சார். கீழே விழுந்துருவா,
8ஆம் பாவத்துக்கு மேல ராகு போகும்போது கீழே விழுந்து அடிபடும். வீட்டுக்குள்ள பாம்பு வரும் சார். வீட்டுக்குள்ள ராகு மேல ராகு போகும்போது வீட்டுக்குள்ள பாம்பு வரும். கரெக்டா? அப்படித்தானே? இல்லன்னா பொறுங்க. எப்படி இந்த பாயிண்ட் எடுத்தீங்க? வீட்டுக்குள்ள பாம்பு வரும்னு எப்படி எடுத்தீங்க? சார் சொல்லுவார். சார் லக்கணத்துக்குள்ள 4ஆம் இடத்துல ராகு இருக்குல்ல, ராகு மேல ராகு போகும்போது 4 லக்கணத்துக்கு 4ன்றது அவர் வீடு சார். இங்க ராகு வரான் சார், அதனால வீட்டுக்கு பாம்பு வரும் சார் அப்படின்ற. வெரி குட், சூப்பர் சார். வேற அது சார்ந்த சாமியும் போய் கும்பிடலாம்ல சார், கும்பிடுவாங்கல்ல சார்? அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். ஒண்ணு இல்ல, அதெல்லாம் வந்துட்டு புத்து கோயிலுக்கு போய் புத்து மண் எடுத்து பூசுனா சரியா போயிடும். சரியா? வேற சார் லக்கணத்துக்கு 2க்கு ராகு தொடர்பு ஏற்படுறதுனால வருமான குறைவு அல்லது கூடுதல் குடும்பத்துல உருவாகும். வருமானம் குறைவுன்னு சொல்லக்கூடாது, வருமானத்தில் மாற்றம்னு சொல்லணும். இங்க வருமான நிலையை மாற்றத்தை சந்திச்சிருக்கோம் அப்படின்னா, மாற்றம்னா எப்படி? ஒண்ணு, நீ கம்மியா வாங்கியிருந்தனா அதிகமா வாங்கிக்கிட்டு இருப்ப, இப்ப ஏற்கனவே அதிகமா வாங்கியிருந்தா இப்ப குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்ப அவன் இப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த மூஞ்சி நிறைய வாங்கியிருக்குமா கம்மியா வாங்கியிருக்குமா பார்த்து நம்ம சொல்லிடலாம். சரியா? பணம் நிறைய வருது அப்படின்னா அந்த முகத்துல ஒரு கடாச்சம் இருக்கும். பணம் இல்லை அப்படின்னா அதுல ஒரு கடாச்சம் இருக்கும். அதே மாதிரி பேச்சு நிதானம் தேவைன்னு சொல்லலாம். வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்துல ராகு வந்ததுனால பேச்சுல நிதானம் தேவை அப்படின்னு சொல்லி சார் சொல்றாரு. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஏற்கனவே 2 குடும்பஸ்தானத்துல சர்ப்பம் இருக்கு உள்ள, மேற்கொண்டு கோச்சாரத்திலையும் சர்ப்பம் வருது. அப்ப என்ன ஆகும்? 2 சர்ப்பமும் சேர்ந்து அந்த குடும்பத்தை 2ஆக்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரியா? 2மே பாம்புதான். என்ன ஆகும்? குடும்பம் 2 ஆகும். வாயை கொடுக்கும் போது கவனமாக வாயை கொடுக்க வேண்டும். 100% சரியான ஒரு பதில். வாயை திறந்து விடாதே, திறந்து விட்டால் பிரச்சனை ஆரம்பித்து விடும் அப்படின்னு சொல்லி சொன்னது 100% சரியான. வேற என்ன சொல்லலாம்? ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமா இருக்குமாண்ணே? ஹாஸ்பிட்டல் செலவு எதை வச்சு ஆஸ்பத்திரி செலவுன்னு? லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல மாந்தி இருக்கு. ராகு மாந்தி நிக்கனால ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா போய் ஆகணும். தங்கம், அழகு தங்கம். லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல ராகு இருக்கு. 12ன்னா ஆஸ்பத்திரி, 12ன்றது தூக்கம். அப்ப உங்க தூக்கம் போச்சு சார். சரியா? உங்க தூக்கம் போச்சு சார். உடல் கெட்டு போச்சு சார். ஏன்னா 8லயும் ராகு நிக்கான். இப்போ உடம்பு கெட்டு போச்சு சார். ஆஸ்பத்திரி கண்டிப்பா போவீங்க. எதுக்கு போனீங்க? தூக்கம் வரலன்னு போனீங்களா? இல்ல உடம்புல அரிப்பு எடுக்குதுன்னு போனீங்களா? ஸ்கின் ப்ராப்ளத்துக்காண்டி போனாலும் மூச்சு வாங்குதுன்னு சொல்லி போனீங்களா? இழப்புக்குன்னு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரி, ஓகே. புரியுதா? சூப்பர் சூப்பர் சுப்பிரமணி. ஓகே, அடுத்து சார் படிப்பு விஷயங்கள்ல கொஞ்சம் மந்தமாகும் ஒரு மாதிரி சொல்லலாமா? 2ஆம் பாவத்தை. சரி, ஒரு நிமிஷம். யாரோ பேசுறீங்க. மகேந்திரன் சார் தான் பேசுறீங்க. ஒரு நிமிஷம். சீதாபதி சார், நீங்க ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க, சொல்லுங்க. சார் இப்ப ராகு 3ஆம் பார்வையா குருவையும் பாக்குறாரு இல்லைங்க சார்? ராகு 11ஆம் பார்வை, 3ஆம் பார்வை ரொம்ப வலியா இருக்குன்றாங்க சார். சரி, சுக்கிரன் மேலையும் பாப்பாரு இல்லைங்க சார்? கண்டிப்பா. சுக்கிரன் மேல பார்வை விழுந்துருச்சு. அதான் சூரியன் மேலையும் பாப்பாரு இல்லைங்க சார்? இப்ப சூரியன் மேல வந்துட்டு 11ஆம் பார்வை இருக்கும் சார். இல்லைங்க சார், நான் சொல்றது இப்ப ராகுவோட, அதாவது ராகு பார்வைன்னு சொல்லக்கூடியது 3ஆம் பார்வை போட்டுறோம், 5ஆம் பார்வை வைக்கிறோம். அவருடைய வீட்டு ஓனரையும் பாப்பாருன்னு கேக்குறேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், ஆக்சுவலா நம்ம நாடி விதிப்படி 1, 5, 9 மற்றும் எதிர் திசை அப்படின்றதுனால 7 எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது பராசர முறைப்படி பாத்தீங்கன்னா 3, 7, 11 இது எடுத்துக்கிறோம். இந்த 3ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றாங்க. பலன் சொல்றது ரொம்ப கிளியரா இருக்கு அப்படின்றாங்க. மத்தபடி இந்த 7ல கேது இருக்கும். அப்ப அந்த கேதுவையும் அந்த 7ஆம் பாவத்தையும் ரிலேட் பண்ணி நம்ம பலன் சொல்லணும். ஓகேங்க சார். சரியா? 11ஆம் பார்வை எந்த அளவுக்கு கிளியரா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன தாக்கத்தை தான் ஏற்படுத்தும்.
இது விருச்சிக சார் லக்னம், இது 4ல சரி கோச்சார ராகு இருக்கு, ஆமா 11ன்றது சரி 6ஆம் இடம். அப்ப கடன் வாங்க சரி தயாரா இருப்பாரு. சரியா? சரி சரி உடல் ரைட் நோயால் பாதிக்கப்படும், எதிரி தொந்தரவு இருக்கும் அப்படின்னு மேட்டாப்ல சொல்லலாம். ஆனா ஃபுல் ஃபோக்கஸ் அங்க இருக்காது. இல்ல அப்படின்னு நான் நினைக்க ஒரு கேக்குறது எண்ணம். நான் நீங்க சொல்லுங்க. கேக்குறது ஒண்ணே ஒண்ணு மட்டும் சார் டவுட். ஆ, அதாவது சனி இருக்கிற வீடு வந்து இது இப்போ ராகுக்கு 3ஆம் பார்வை. ஆமா. அது அந்த வீட்டோட அதிபதி குரு மேலேயே ராகு போறதா தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த வீட்டோட அதிபதி குரு மேலேயே ராகு போறதா எடுக்கிறீங்க அப்படின்னா 16ஆம் பார்வையால எடுக்கலாமான்னு பாக்குறதுனால எடுக்க போறீங்க. எடுக்கலாமான்னு கேக்குறேனுங்க. இல்ல அவ்வளவுலாம் வேண்டாம். வேண்டியது இல்ல. அப்ப அதே மாதிரி வந்து இப்போ துலாம் வீட்டுல இருக்கிற சுக்கிர பகவான் மேலேயும் போற மாதிரி எடுக்க வேண்டியது இல்ல. சார் நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு இப்ப இதுவரை வந்து சொல்லி கொடுத்தேன்ல கான்செப்ட். இதுல ஆமாங்க ஆமாங்க இந்த ராகு நின்ற நட்சத்திர அதிபதி, நட்சத்திர சாரம் அடிப்படையிலும் பதில் சொல்லலாம். அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சரி நீங்க வந்துட்டு என்ன சொல்லுவீங்கன்னா ஐயோ அப்படின்றீங்க நீங்க. அது சார். இப்போ ஒரு ஜெராக்ஸ் காப்பியில அந்த சாரத்தையும் லைட்டா டச் பண்ணியிருப்பேன். நீங்க சரி அந்த சரி ரிலேட்டடாவும் வச்சு சொல்லலாம். சரி சரி சாரநாதன் அவன் யார் சரி சாரத்துல நிக்கான்? குரு சாரத்துல நிக்கான். குரு இந்த ஓஹோ லக்னத்துக்கு எத்தனாம் பாவக அதிபதி? அவன் 8ஆம் பாவக அதிபதி. அப்ப ஓ அவமானப்பட்டு அழுதானான்னு சொல்லி கேளு அணியாரம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆமா அழுதான் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஆயிப்போம். சரி சரி என்ன ஆனா இது வந்துட்டு ராகு இங்க நிக்கிறாரு, இப்ப வந்து சனியை பாக்குறாரு. ஆனா அந்த சனிக்கு வீடு கொடுத்த குருவையும் நம்ம இதுல எடுத்துக்கிறதுனா 11ஆம் பார்வையால் பார்க்கிறார் அப்படின்ற கண்ணோட்டத்தோட எடுங்க. இந்த வீட்டோட அதிபதி சரிங்க அவர் சரி அப்படின்னு எடுக்க வேண்டாம். சரிங்க சார். அதான் கேட்டேன். ஈஸியா பலன் பாக்குறதுக்கு தான் இது. சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப டீப்பால வேண்டாம். அதான் சார் அதனாலதான் கேட்டேன். சரி ஓகே. அடுத்து வேற யாராவது பலன்? வேற யாருக்காவது ஏதாவது அடப்படுதா? பரவாயில்ல வண்டியை நல்லா மாத்துவார் சொல்றீங்க. சார். வண்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். வாகனம் மாத்துவாரு, இல்ல வாகனம் பழுது வாகனம் வரும். மாத்திடுவாரு, ஏன்னா 4ஆம் பாவத்துக்குள்ள ராகு வந்துருச்சு. ஒருவேளை டயர் கூட தேயலாம். கண்டிப்பா. சரியா? ஆ, வண்டி ஆ. வாங்கிடுவாரு, கண்டிப்பா வாங்கிடுவாரு. என்கிட்ட கேட்டாரு இவரு, என்ன கேட்டாருன்னா ஒரு புல்லட் எடுத்துருவாடா நானு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரியா? வேற அடுத்து வேற ஏதாவது இருக்கா? வீட்டுல எதுவும் மாற்றம் வருமா சார்? வீடு கட்டிட்டாரு. வீடு கட்டிட்டாரு. ஓகே. வீடு கட்டிட்டாரு. சரி. ஆனா ராகு 11ஆம் பார்வையில பாக்குதுல பாத்தீங்களா? ராகுல இருந்து புதனை பாக்கல. அப்ப டிஸ்பிளே இந்த மாதிரி சொல்லலாமாண்ணே? 11ஆம் பார்வையை நீ எடுத்து நீ சொல்றது வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல, அது அது வேண்டாங்க. இல்ல நான் வேண்டான்னு சொல்லல. மேட்ச் ஆகுதான் நீ செக் பண்ணிக்கோ. நான் வந்துட்டு அது இது பண்ணல, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல. சரி சரி. நான் உங்களை கேட்கத்தான் அங்க போன் பண்ணேன். அப்போ என்ன உங்களை கேட்கணும் தான் கேட்டேன். ஓகே. நீ ஆய்வு பண்ணிக்கோ. சரி பண்ணிடுறேன். ஓகே. மேட்ச் ஆகுதுன்னா சொல்லுங்க, நான் அப்படியே அந்த கண்டென்ட் அப்படியே எடுத்து நம்ம அடுத்தடுத்து சொல்லலாம். சரி நான் பார்த்த சரி. வரைக்கும் அது வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு சிங்கிங் தெரியல. சரி. ஆனா கிரகம் இருந்தது அப்படின்னா வேலை செய்யறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? சூரியன் மேல சரி. ராகு. சரியா? அப்ப சூரியன் மேல ராகு அப்படின்றப்ப வந்துட்டு கௌரவத்துக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பதவி ஆமா பதவி. சரியா? கௌரவத்துக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ராகு குருவோட தொடர்பு வச்சிருக்கிறதுனால வந்துட்டு என்ன சொல்லலாம், குழந்தைய பாதிக்குங்களா? குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் குழந்தை மேல இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? புதன் மேல ராகு போறதுனால என்ன சகோதரர்களுக்கு கூட ரிலேஷன்ஷிப் சரி இருக்காதுன்னு சொல்லி சொல்லலாம். ஓ சரி. புரியுதா? சரி, அந்த வீட்டை வச்சு சொல்லுங்க. நீங்க ரொம்ப சொல்லுங்க. அவ்வளவுலாம் வேண்டாங்கண்ணே. இப்ப நான் சரி. கொடுத்துருக்கிறதே மிச்சம் தான். இத்தனை பேர் இருக்காங்களே, அவங்கள வச்சு என்ன சொல்ல முடியுதோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். சார் கேது சிம்மத்துல இருக்கிறதுனால எதனால தடையா இருக்கும்ல சார்? கேது சிம்மத்துல இருக்கிறதுனால எதுனாலும் தடையா இருக்கும்னா புரியல. ஏதாவது ஒரு தொழில் ஏதோ தொடங்கினாலோ எது செஞ்சாலுமே ஒரு தடை மாதிரி தானே இருக்கும். சரி ரைட் ஓகே சூப்பர். அவன் நல்லா தான் இருக்கான், பெரிய கோடீஸ்வரன்மா. நீங்க வேற. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் சொல்லுங்க. இந்த லக்னத்துக்கு 5 குடையவன் செவ்வாய், 7, 8, 9, 10 10 குடையவன் செவ்வாய், 7ல் உச்சம். உச்சம் இருக்காரு. ஆமா, உச்சமான செவ்வாய் லக்னத்தை பார்க்கிறார். ஆமா. அப்புறம் அவன் எப்படி இருப்பான்? கண்டிப்பா. ரெண்டாவது லக்னத்துக்கு 2ஆம் பாவக அதிபதி எங்க உட்கார்ந்து இருக்காரு? 10ல் உச்சம்.
சூரியன் லக்னத்துக்கு 2ஆம் பாவக அதிபதி, 10ல் சுக்கிரன் ஆட்சி உச்சம். சரியா? சுக்கிரன் ஆட்சி பலத்தோட இருக்கு. சுக்கிரன் 11ல் பாதகாதிபதி ஆட்சி, 11 வலுத்துருச்சு, 2 கூடயும் உச்சமாயிட்டான். அப்ப எப்படி இவன் பினான்சியலா கம்மியா இருப்பான்? 2 வலுத்துருச்சு, 11 வலுத்துருச்சு. அப்ப Right. இவன் காசு கம்மியான பார்ட்டியா இருப்பானா, காசு கூடுன பார்ட்டியா இருப்பானா? பெரிய ஆளா இருப்பாங்க. இப்ப என்ன சரலக்கணத்துக்கு 11 பாதபதி. பாதகாதிபதி தான்டா. ஆனா அவன் காசு வச்சிருக்கிறவன்ல, ஆமா சுக்கிரன் பாதகாதிபதியா வர்றதுனால அப்ப பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லணும். அது ஒண்ணு மட்டும் பிரச்சனை வருது. கலைஞருக்கு கடகலக்கணம் 11ல் சுக்கிரன் வலுத்து போய் தான் இருப்பான். என்ன 3 கல்யாணம் 4 கல்யாணம் முடிச்சு பார்த்தாரு, ஏதாவது ஒன்னாவது சரியாகும்னு, ஆகல. இப்ப வரைய பாரு, கனிமொழி அவங்கள கூட வச்சு ரொம்ப வேதனைப்பட்டாரு. சரியா? அவங்க ஃபேமிலி லைஃப் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பாருல, உண்மையா இல்லையா? அவ்வளவுதான். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வாக்குஸ்தானம் கூடுமா குறையுங்களா சார்? 2ஆம் பாவத்துல கேது இருக்கிறதுனால அவர் நல்லா கிளின்னு கிழிப்பாரு. இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையால பாக்குறாரா கேதுவ? ஆமாங்க சார். செவ்வாயோட 8ஆம் பார்வை விழுந்துருச்சு. அப்ப இவர் பேசும்போது நிறைய ரகசியம் வச்சிருப்பாரு, எதையுமே முழுசாவே சொல்ல மாட்டாரு. அவரை பத்தின உண்மைகள் அவர் பேச்சின் மூலமாக வெளியே வராது. சரியா? பேசும்போது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார், சபிப்பார், சாபம் கொடுப்பார் அப்படின்னு எடுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா போ அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுக்காத மாதிரி பேசுவாங்க சார். ஆமா சார். இந்த செவ்வாய் இங்க இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க, இந்த கேது உங்க கூட இருக்காரு, வாக்குஸ்தானத்துல செவ்வாயும் கேது இருக்கு, ஓட வெண்ண அப்படின்ட்டு போயிடுவாரு. கடுமையான சொல்ல இருக்கு சார். ஆமா. சரியா? உனக்கு என்ன, உன் இஷ்டத்துக்கு வருவியோ அப்படின்னு சொல்லி கேட்பாரு, வேலைக்கு இருக்கிற. சரியா? கண்டிப்பா நிறைய இந்த மாதிரி பேசுவார். மத்தபடி வந்துட்டு இப்ப 2ன்றது குடும்பஸ்தானம். சரியா? லக்னத்துக்கு 2 குடும்பஸ்தானத்துல கேது இருக்கிறாரு. ஆமாங்க. குடும்பத்துல பிரச்சனை இருந்தா ஒண்ணு சேருவாங்க, இல்லைன்னா குடும்பத்துலதான் பிரச்சனை வருங்களா சார்? அப்படி எடுத்துக்கலாம். குடும்பஸ்தானம் கல்யாணம் முடிக்கிற பிள்ளைக்கு இதே மாதிரி வாக்குஸ்தான பொருத்தம் இருந்தது அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கும் வாக்குஸ்தானத்துல ராகு கேதுகள் இருக்கு, பிரச்சனை இல்லை, தொந்தரவு பண்ணாது அந்த சர்ப்பம். என்ன ஆனா இப்ப இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு வாக்குஸ்தானத்துல ராகு கேதுகள் கிடையாது. ஆனா இந்த இவனுக்கு வந்துட்டு கன்னி ராசி, அந்த பிள்ளைக்கு மிதுன ராசி. சரி. இந்த 2 நட்சத்திரமும் பாத்தீங்க அப்படின்னா வசிய பொருத்தத்துல சிங்க் ஆகும். சரி சரி. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்ப நானும் இன்னொரு நண்பரும் பேசிக்கிட்டு இருக்கோம், என்னடா இவன் வாழ்க்கை எப்படி ஆகி போச்சுன்னு வருத்தப்படுது. அவங்க 2 பேர்த்துக்கு வசியம் இருக்கு, அவங்கள பத்தி பேசாத, அவங்க சேர்ந்துருவாங்க, வேடிக்கை பார்க்க நம்மளாம் முட்டா பயல் ஆக்கிடுவாங்க, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு. இதே மாதிரி அச்சக்கா புச்சக்கா நாங்க திடீர்னு போய் சேர்ந்துட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி ரைட்டு. அப்ப பொருத்தம் பார்த்த ஜோசியரு கரெக்டா கையில வச்சுட்டோம். ஏண்டா ரைட்டு, ஓகே. வேற ஏதாவது டவுட்டு? வேற ஏதாவது? சரி ரைட், ஓகே. ஓரளவு பார்க்க தெரியுதுல. இந்த வாரம் ராகு வச்சு ஓட்டிட்டோம் சார். எப்படி? இந்த வாரம் ராகு வச்சு, கோச்சார் ராகு வச்சு ஜாதகத்தை ஓட்டிட்டோம் சார். சார் உண்மை சார், அது சூப்பரா ரிசல்ட் கொடுக்குது சார். சனியை வச்சு வேற ஏதாவது பண்ணலாமா, இல்ல வேற யாரையாவது வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க தான் செய்யறோம். ஆனா சிங்க் ஆக மாட்டேங்கி, இது நல்ல அருமையா சிங்க் ஆகுது. அப்படின்றப்ப இதை வச்சு ஓட்ட வேண்டிய ராகு மேலேயே மிகப்பெரிய ஒரு மரியாதையே கொண்டு வந்திருக்கும் இந்த கிளாஸ். ஆமா சார். எல்லா இது ஒரு நல்ல ஒரு அருமையான கிளாஸுங்க சார். இந்த கிளாஸ் கண்டிப்பான முறையில வரக்கூடிய ஆளுங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு ரொம்ப வாகா இருக்கும் சார். இந்த ராகு மட்டும் இல்லாம கோச்சார் ராகு, கோச்சார குரு, கோச்சார சனி வச்சு பார்த்தாலும் நல்ல மேட்ச் ஆகும். பார்க்கலாம். அதுவும் நல்லாதான் இருக்கும். ஆமா. இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டியா, நான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் 100% நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயம் எனக்கு நம்பிக்கையா இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு 100% ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பா. சரியா? சார் சனியும் குருவும் போடலாம்ல சார்? போடலாம். போட்டு கொடுங்க சார். போடுறேன். அதுக்கு முன்னாடி இல்ல ஒரு வருஷம் தாண்டி பயிற்சியாக இருக்கிறதுக்கு போல போட்டு கொடுங்க சார். அதுக்குள்ளே இருந்தா என்னைய போட்டுறாங்களே.
அதெல்லாம் ஒண்ணும் போட மாட்டாங்க சார். இல்ல ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு ஃபுல் ஒர்க் நான் வெளியில தான் இருந்தேன், இங்க வந்து உட்காரவே இல்லை. சரிங்க சார். நமக்கு அந்த ப்ராசஸே ஓடிடுச்சு. சரி இருக்கட்டும், கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவோம். சரியா? சரிங்க சார். நான் சரிங்க வேற சரி பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். சனிக்கிழமை சரி ரைட்டு. இன்னையோட இந்த ராகு கேதுக்கள் கிளாஸ் ஓவர். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜெராக்ஸ் காப்பி யார் வாங்காதவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா? அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா அதான் நேரத்தையும் சொல்லியாச்சுல வாஸ்து. ஏப்பா சார் சாதக படம் பாக்குறது எப்படின்னு போட்டு சொல்லுங்க சார். நோட்ஸா இந்த மாதிரி இதை வச்சுதான் பார்க்கணும் சீதாமா. கொஞ்சம் நல்லா இதை விட நல்லா புரியுற மாதிரி கொஞ்சம் நிறைய போட்டு ஒரு 10-20 அப்படி போட்டு சொல்லி சீதாமா கொடுக்கலாம்ல நீங்க சார். எவ்வளவு படிச்சீங்கன்னாலும் சரி உங்களுக்கு போதவே போதாது. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. படிச்சுட்டே இருக்கலாம். என்ன ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க படிச்சதெல்லாம் அப்ளை பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அப்படின்றேன் நான். சரி சார். சரியா? இல்ல கன்ஃபார்மா போடுவோம். இந்த பலன் சொல்லும் சூட்சம வகுப்பு அப்படின்னு நடத்துறாங்க பாத்தீங்களா? ஆமாங்க சார். அந்த மாதிரி வேணா ஏதாவது கொண்டு போலாம். ஆனா இல்லைன்னா அதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்களை போடுங்க. அதெல்லாம் வந்துட்டு உப்பு சப்பு இல்லாம இருக்கும்டா. மொட்டையா சொல்லும் அதெல்லாம் போனா வேண்டாம் சார். இல்ல வாழைப்பழமும் சக்கரை வெள்ளமும் சேர்த்து சாப்பிடுங்க சரியா போகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா? இத நீ கேட்டுட்டு இப்படியே பாப்ப. வாழைப்பழமும் சரி சக்கரை வெள்ளம் இவ்வளவு சுதாரிப்பா போகாது கிளாஸ். சரி சரி என்னத்தையோ சொல்றாரு கேப்போம் அப்படின்ற மாதிரி போயிடும் உனக்கு. சரியா? நீ சரி நிறைய பலன் சொல்லி இதுக்கு என்ன பண்ண, இவங்க பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்க அப்படின்ற மாதிரி யோசிச்சா மட்டும்தான் உனக்கு அப்பதான் தேவைப்படும் பரிகாரம். இது எப்படி எடுக்கிறது யோசனை பண்ண போய் தானே கேட்கிற பதில. இல்ல யாராவது கேட்காங்களா அந்த டீம்ல? யாரும் கேட்க மாட்டேங்காங்க. நானு நிறைய பேர் வராங்க கேக்குறாங்க, ஆனா பிரச்சனைக்கு வழி தெரியாம உட்கார்ந்துருக்கேன். சொன்னா நம்ம பரிகாரம் சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்கய்யா. சார் அவங்க செய்ய நான் மாட்டேங்க. சார் சொல்லுங்க சார். கணிக்கேதுக்கு இணைவுக்காக சார் நம்ம விநாயகர் இருக்கிற இல்லைங்களா சார், மேற்கு பார்த்த விநாயகர். அது மாதிரி மேற்கு பார்த்த விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலம் சனிக்கேது இணைவு ஓரளவுக்கு ஜாதகத்துல ஒர்க் பண்ணுதுங்க சார், நல்லா வேலை செய்யுது. பழனி திருவாவன்குடியில சாமி கோயிலுக்கு முன்னாடியே மேற்கு பார்த்த விநாயகர் இருக்காருங்க சார். அதே மாதிரி அந்த கோயில் போய் வழிபாடு செஞ்சுட்டே இருக்கிற அது சிறப்பாக ஓரளவுக்கு நன்மை கொடுக்குதுங்க சார். அதாவது வந்து சனி பகவான்ங்கிறது மேற்கு, கேதுங்கிறது விநாயகனா எடுத்துட்டு மேற்கு பார்த்து விநாயகர் எடுத்து வழிபாடு செய்யறோம். ஆனா நல்லா இருக்குங்க சார், நல்லா ஒர்க் பண்ணுது வாழ்வியல் பரிகாரத்துல. நான் இதுக்கு என்ன பரிகாரம் கொடுப்பேன் அப்படின்னா, சனிக்கேது இணைவுக்கு நம்ம வேலை பார்க்குற இடத்துல இல்ல தொழில் பண்ற இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய தொழில் வந்துட்டு கேதுவோட தொழிலா எடுத்துக்கோங்க. உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு முடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பா ஒரு போட்டோ இருக்கணும். அணையாம ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த போட்டோ வந்து விநாயகர் போட்டோவா இருக்கணும். கண்டிப்பா சார். எங்க அணையாம ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ எங்க எந்த காரியத்துக்கு போனாலும் சரி அந்த விநாயகரை கும்பிட்டு அவரோட அருகம்புல் எடுத்து பைக்கில் வச்சுட்டு நீ போகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். ஆமா இந்த சார். இந்த விளக்கு கேதுக்கு வந்து நம்ம பூஜா ஸ்டோர் வச்சுக்கலாம்ல சார்? வச்சிருக்கிறேன். எப்படி? பூஜா ஸ்டோர். சரி, பூஜை ஜாமான கடை வச்சிருக்கிறேன். வைக்கலாம். அதனால ஆமா வச்சிருக்கிறேங்க சார். அதை வச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சார். இப்போ இல்ல அந்த கேதுவோட காரத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்லாம் அவ்வளவு தூரத்துக்கு செட் ஆகும் உங்களுக்கு. படிக்காத மக்கு பையனா இருந்தா கூட அந்த சனி கேது இணைவு இருக்கிற ஜோசியத்துல போய் விட்டோன்னே இது இப்படி பண்ணோம் அது அப்படி பண்ணோம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா படிக்க எனக்கு இருக்குங்க. சரி சரியா? எனக்கு இருக்குதுங்க, என்னைய வச்சு நான் சொன்னேங்க. சரியா? மற்றபடி ஒன்றும் நம்ம இது ஒரு எல்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. கிளாஸ் நல்லா யூஸ்ஃபுல்லா. சொல்லுங்கம்மா. யாரு எந்த ஊருக்காரர் அவரு? புதுசா இருக்கு. பொள்ளாச்சி. அங்க கிளாஸ் அம்மா பொள்ளாச்சி சீதாபதி அம்மா. அதான் உங்க குரலே அந்த ஊர் மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். நீங்க வந்துட்டு அவங்க ஈரோடுல கொஞ்ச நாள் ஈரோடுல இருந்தாங்க. திருப்பூர் ஈரோடு சைடு இருந்தாங்க, அதனால கேக்குறாங்க. அன்னூர்ல இருந்து அன்னூர்ல இருந்தீங்களாமா? அதான் சரி 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 சரி. நான் கூட இப்ப ஈரோடு தான் போலாமான்னு பாக்கேன். ஏங்க சார் திருச்செங்கோடு வந்துடுறேன். இல்ல நான் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன், அங்க வருவேன். சரி 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 ஓகே.
சரி, எல்லாத்தையும் சந்திச்சு இந்த வகுப்புல சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சார் நாங்க தான் சார். நாங்க தான் சார் சொல்லணும். ஆமா, உங்களுக்கு ரொம்ப thanks. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அதாவது உங்களுக்கு இருக்கிற அத்தனை வித்தைகளையுமே எங்களுக்கு கத்து கொடுத்த மாதிரி இருக்கு சார். வாஸ்து சார். கிளாஸ் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறமா எடுங்க சார். நான் இன்னும் மெசேஜ் போட்டு விடுறேன் உங்களுக்கு. அந்நியாரம் வந்து கிளாஸ் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? நான் வேற ஏதாவது ஒரு நிமிஷம் வேற ஏதாவது யூனிக்கா ஒரு நிமிஷம் வேற ஏதாவது யூனிக்கா ஏதாவது இந்த மாதிரி நம்ம ஒண்ணு கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்தா போடுங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லித்தரேன். தெரியல அப்படின்னா நீங்க வேற யார்ட்டையாவது தான் போய் படிச்சுக்கணும்னால. சரியா? கேபி சிஸ்டம்லாம் எனக்கு தெரியாது. சரியா? இந்த மாதிரி ஏதாவது வேண்டாம்னே, அதெல்லாம் வேண்டாம், பக்கத்துலயே போக முடியாது. ஒரு நிமிஷம் பேசி என்ன, அதனால உங்களுக்கு ஏதாவது கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா எனக்கு இது தெரிஞ்சுக்கணும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல போடுங்க. சரியா? முயற்சி பண்ணுவோம். சரியா? வேற வேற ஏதாவது ஒரு ஐடியா இருந்தாலும் போடுங்க. என்கிட்ட என்ன ஐடியா இருக்கு அப்படின்னா நிறைய ஐடியா இருக்கு. அடுத்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு இதே மாதிரி நல்ல சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி என்ன கிளைண்ட் கிட்ட வச்சு சொல்லி நம்ம நீங்களும் நிறைய அறிவு வளர்த்துக்கிட்டு உங்களோட லெவலையும் அதிகப்படுத்திக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனாலதான் சரி தொழில்முறை வாஸ்து போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரியா? வாஸ்து மேக்சிமம் ஒரு இந்த சீதாபதி சார் உங்களுக்கு எல்லாம் வாஸ்து நல்லா தெரியல சார். எனக்கு வாஸ்து எடுக்கவே இல்லைங்க. வாஸ்து படிக்கவே இல்லையா? படிக்கவே இல்லைங்க சார். அப்படியா? வாஸ்து எடுங்க சார், நான் சேர்ந்துக்கிறேன். வாஸ்து வந்துட்டு ஒன் டைம் சிம்பிள் ஒரு கவுன்சிலிங் போயிட்டாலே மினிமம் 2000 3000. ஆமாங்க சார். 5000 அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோ. ஸ்கெட்ச் எல்லாம் ஃபுல் ஸ்கெட்ச் போட்டு பக்கத்துல நின்று கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க வாட்டில 10,000 20,000 எவ்வளவு நாளும் கேட்டு வாங்கி. அதான் சார் நிறைய பாக்குறாங்க. நான் வாஸ்து நீங்க கிளாஸ் போடுங்க சார், கட்டாயமா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே சார். இது உங்களோட வகுப்பு ஒன்னு சொல்லிடுறேன், இதோட நிக்கிறது இல்லைங்க சார். எடுக்கிறேன் கண்டிப்பா அல்லங்க சார். நீங்க கத்து கொடுத்தது நாங்க மறுபடியும் 10 பேருக்கு கத்து கொடுத்து உங்க பேர் வந்து எங்களுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்குங்க சார். ரொம்ப நன்றி. கட்டாயம் சார். சூப்பர்ங்க சார். நான் என்னன்னா நான் இதை கத்துக்கிட்டது மூலமா நான் என்னுடைய மகனுக்கோ இல்ல யாரோருத்தருக்கு வந்து எங்கிட்ட பழகுறாங்கன்னா எனக்கு சார் தான் சங்கரன் கோயில் சார் தான் சொல்லி கொடுத்தாரு, எனக்கு இதை வாத்தியாரு நான் சொல்லும் போது எனக்கு கீழே 10 மாணவர்கள் கத்துக்கிட்டது வாத்தியாரா உங்க பேர் மறுபடியும் சொல்லிட்டே இருப்பாங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். இது ஆசிரியர் பணிக்கு கிடைக்கக்கூடிய விஷயமே அதான். ஆசிரியர் பணிக்கு உண்டான சிறப்பான விஷயமே அதான். அதுதான் சார், அதுதான் மெயின். ஆமா சார். சார் மூலமா தான் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு. அந்த பலன்லாம் வந்து சார் இந்த வீடு கட்டுற விஷயமா ஒரு பையன் கேட்டான்னு சொன்னா கரெக்டா இருக்கு சார். ரைட். ஓகே. டைம் நியர்பை 9 ஆக போகுது. இந்த கோயில் குளம் இதுக்கெல்லாம் போகாதவங்க கொஞ்சம் பார்த்து கோயில் குளத்துக்கு போங்க. சரியா? வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க, வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டுல சாமி கும்பிடுங்க, நல்லா பக்தி பண்ணிக்கோங்க, நல்ல சாமி கும்பிடுங்க. சரியா? சரி, வாழ்த்துக்கள். நான் மறுபடியும் ஒரு நாள் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.